வணக்கம். என் பேர் தாமஸ். நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கிரீக்ஸ். அதாவது நீங்க ஆப்ஷன்ல வந்து நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க ஃபார்ம் பண்ணாலும், அந்த ஸ்ட்ராட்டஜியினுடைய கிரீக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்திய ஒரு அ இதுதான் வந்து இந்த வீடியோ. இதுல வந்து நீங்க ஒரு டேபிள் ஒண்ணு பார்க்குறீங்க. அத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப இங்க இருக்கு பை ஸ்டாக்ன்னு இருக்கு பாருங்க இந்த இது. இப்போ பை ஸ்டாக் அப்படின்னாச்சுன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ணல. நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்க வாங்குறீங்க. ஒரு 10 ஸ்டாக்கோ, 20 ஸ்டாக்கோ, 30 ஸ்டாக்கோ, ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக். அது ரிலையன்ஸோ, HDFC பேங்கோ, இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க வாங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து கிரீக்ஸ் இருக்கு. அந்த கிரீக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இதுல இந்த டேபிள்ல சொல்லப் போறோம். இப்ப இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்து பை ஸ்டாக் ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிலையன்ஸ்னு எடுத்துக்குவோம். ரிலையன்ஸ் ரிலையன்ஸ்னு எடுத்துக்குவோம். இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க. அதை எடுத்துக்கு வாங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க ஸ்டாக்கை. வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னாச்சுன்னா டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும். டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் காமா அதுக்கு இருக்காது, தீட்டா கிடையாது, வெகா கிடையாது, ரோ வந்து பாசிட்டிவாக இருக்கும். இந்த இதுதான் வந்து இதனுடைய டீட்டெயிலு. அதே போல் செல் ஸ்டாக் ஷார்ட், அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து செல் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா ஷார்ட் பண்ணுறீங்க, பை பண்ணல ஷார்ட் பண்ணுறீங்க. ஷார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த டெல்டா வந்து நெகட்டிவாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து இது காமா ஜீரோ, டீட்டாவும் வந்து ஜீரோ, வெகாவும் வந்து ஜீரோ, ரோ வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகே. இப்போ ஒரு கால் ஆப்ஷனை வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க. ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அதனுடைய டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும், காமாவும் வந்து பாசிட்டிவாக இருக்கும், தீட்டா வந்து நெகட்டிவாக இருக்கும், வெகா வந்து பாசிட்டிவாக இருக்கும், ரோ வந்து நெகட்டிவாக இருக்கும். இந்த ரோ அப்படின்றது வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸு, நம்ம வந்து ஒரு லாங் பொசிஷன்லாம் எடுக்கிறது இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் இந்த ரோ வந்து நெக்லிஜிபிள். அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால வந்து அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். மற்ற இந்த நாலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ இதனுடைய பிடிஎஃப் வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பிடிஎஃப் ஃபைலு, புரியுதுங்களா? பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டேபிள்லையோ இல்லை உங்கள் இதில் எதில் ஒன்று ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நம்ம கிரீக்ஸை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம். ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வந்து கிரீக்ஸில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கணும். இது உங்களுக்கு புரியாட்டினாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவில் இந்த டேபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வரும். ஒரு உதாரணமாக நான் சனிக்கிழமை வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறதா சொல்லியிருக்கேன் நான், காமா ஸ்கால்பிங்கை பற்றி. அப்போ வந்து இந்த டேபிள் வந்து யூஸ் ஆகும். எப்படி வந்து காமா ஸ்கால்பிங்கில் வந்துட்டு நம்ம அந்த கிரீக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாட்டினாலும் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா இதனுடைய லிங்க் வந்து இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சனிக்கிழமை நம்ம இது பார்க்குறப்ப காமா காமா ஸ்கால்பிங்கை பற்றி பார்க்குறப்ப நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுறேன். நன்றி, வணக்கம்.